இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணோன்னு எந்த ஒரு ஃபீலும் இல்லை, லைட்டாக தான் இருக்குது. சின்ன ஒரு வா சத்தியமாக வந்துட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குங்க. ஆக்சுவலாக பெயின்ஃபுல் அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு மாதிரி ரொம்ப நாளாகவே வந்து இந்த பாடி மசாஜர்ஸ் ஏதாவது நம்ம வாங்கி ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்து இப்படி கொஞ்சம் இன்டர்நெட்டில் தேடிட்டு இருக்கும்போது பேசிக்கான மசாஜர்ஸ் எல்லாமே அப்படின்னா உள்ள ஒரு வைப்ரேட்டர் மாதிரி இருக்கும். அது வந்து ஒன்றும் முன்னாடி பின்னாடி போயிட்டு வரும், இல்லை ஒரு சின்ன ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் மாதிரி பண்ணணும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல்ஸ் இருக்கும். அதை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம பாடியில் எந்த இடத்துல வந்து ஒரு பெயின் ஃபீல் ஆகுது அப்படி வச்சோம் அப்படின்னா வந்து ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன். இதே நான் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒரு பாடி மசாஜர் வந்து அந்த ப்ராடக்டோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா physiotherapy மசாஜர் அப்படிங்கிற மாதிரி போட்டு இது ரெகுலராக இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப சின்னதாக இருந்தது. போர்ட்டபிள் அப்படின்னு போட்டிருந்தது. லைக் இதுக்கு வந்து பவர் சப்ளை வேற கொடுக்கணும், உங்க மொபைல் ஃபோன் அண்ட் பவர் பேங்க்லேயே கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தது. கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது. இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ஐடியா வந்தது. நவ் இந்த வீடியோவில் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆக்சுவலாக பெயின்லேருந்து நமக்கு வந்துட்டு ரிலீஃப் கொடுத்ததா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பேசி பார்க்கலாம். இப்போ இந்த பாக்ஸ் சைடில் வச்சா இப்போ 2 பேக்கெட் இருக்குது. இந்த 2 பேக்கெட்லேயும் ரெண்டு இந்த எலக்ட்ரோ பேட்ஸ் இருக்கும், லைக் இந்த ஜெல் பேட் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது அந்த மாடல், இதில் தான் வந்துட்டு சின்ன டிஸ்பிளே இருக்குது, சென்ட்ரல் ஒரு பவர் பட்டன், இங்கேயும் 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த லெவலை வந்துட்டு இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். இந்த பிராண்ட் நேம் சொல்ல வந்துட்டேன், லைக் இது வந்து கேர்ஸ்மித் அப்படிங்கிற பிராண்ட். அதுக்கப்புறம் சில கன்வெர்டர்ஸ் அண்ட் தென் கனெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம டேரெக்டாக எந்த மொபைல் ஃபோன் உங்ககிட்ட இருக்கோ அதில் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அந்த பேக்கெட்லேருந்து ஜெல் பேடை வெளியே எடுப்போம். இந்த 2 பேட் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து பட்டன் மாதிரி தான், பட்டன் வச்சு ஜஸ்ட் அந்த கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லாக் ஆயிரும். அதே மாதிரி இன்னொரு பேடையும் அதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கும். இது வந்து நம்ம பவர் பேங்க்ல தான் கனெக்ட் பண்ண போறேன். அதனால வந்துட்டு இதில் கொடுக்கக்கூடிய இன்னொரு கன்வெர்ட்டர் வந்து நான் யூஸ் பண்ண போறேன், அதாவது யூஎஸ்பி கன்வெர்ட்டர். இதை வச்சு நம்ம வந்து ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு எந்த மோட்ல கரண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு பிளிங்க் ஆகுது. அப்போ வந்து இந்த மோட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். இன்னும் நான் வந்து கையில் வந்து ஒட்ட வைக்கல. இப்போ நம்ம கையில் ஒட்ட வச்சுட்டு அது எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஒவ்வொரு மோட்லையும் செக் பண்ணி பார்த்துடலாம். சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு உள்ள இருக்கக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது உங்களால் பார்க்க முடியும். அதிகபட்சம் வந்து 15 வரைக்கும் போகுது, 15 வரைக்கும் போகுது. அவரை வந்து இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சென்டர் பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு மோடுக்கும் அப்படியே வந்துட்டு ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். வந்துட்டு நம்ம கையில் ஒட்ட வச்சு ஆக்சுவலாக அது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம ஹேண்டில் தான் ஒட்ட வைக்க போகிறோம். நம்ம பாடியில் எல்லா இடங்களையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். இமேஜ்லேயே கிளியராக போட்டிருக்காங்க எங்கெங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இடங்களை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா டேரெக்டாக இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து நம்மளோட நரம்புகளுக்குள்ள கொடுக்குது. பேக் டு த ப்ராடக்ட். இப்போ வந்துட்டு இதை நம்ம கையில் ஒட்ட வச்சிடலாம். அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ எங்கே வேணாலும் ஒட்டலாம். நான் கையில் தான் ஒட்டுறேன். ஜஸ்ட் ஒரு டெஸ்டிங்காக தான் ஒட்டுறேன். இது வந்து ரொம்ப தண்ணி மாதிரி தான் இருக்கு. நீங்க அப்படின்னா ஒரு ஜில்னஸ் வந்து ஃபீல் பண்ண முடியும். திருப்பி ஒட்டிட்டு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ் தான். ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணோன்னு எந்த ஒரு ஃபீலும் இல்லை, லைட்டாக தான் இருக்கு. சின்ன ஒரு வா சத்தியமாக வந்துட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குங்க. ஆக்சுவலாக பெயின்ஃபுல் அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இழுக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா தென் இது ஒரு இது வந்து இன்னொரு மோடு. கை பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் இப்போ வந்து ஷேக்கே பண்ணல, அதுவாக ஷேக் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது. பட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு அந்த கையை ஒன்றுமே நான் ஆக்ஷனே பண்ணல, இருந்தாலும் அந்த நர்வ்ஸில் வந்து டேரெக்டாக அந்த சிக்னல்ஸை கொடுக்கறனால ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை வந்துட்டு மூவ் ஆகுது. இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்குது. அது கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இன்னுமே நிறைய மோட்ஸஸ் இருக்குது. அதோட அந்த லெவல்ஸ் இன்க்ரீஸ் பண்ண அது ரொம்பவே பெயின்ஃபுல்லாக இருக்குது. லைஃபே தனியாக பெயின் வரும் போல் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது எனக்கு. வந்துட்டு 0ல் தான் இருக்குது, 1ல் கொடுப்போம். ஐயோ, ஒவ்வொரு மோட்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4th மோடு வச்சுருக்கேன், கை அப்படியே ஜிவ்வுன்னு இழுக்குது. அடுத்த மோடுக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு லைக் அந்த கையை வச்சு ஒரு விரலை வச்சு ப்ரெஷர் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இது ஓவராலாக கையே வந்து ஓவராலாக ஷேக்கே ஆகுது. நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஒரு பால் வச்சு ஏதோ பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரியான இமேஜ் இருக்குது. இது ஓரளவுக்கு ஓகே. லைக் அந்த ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் மாதிரி கொடுக்குது. இதில் கிட்டத்தட்ட 15 வரைக்கும் மோட் இருக்குது, ஐ மீன் அந்த லெவல் இருக்குது. அதை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்பவே ஹெவியாக இருக்கும். ஆக்சுவலாக அது நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் தருது. இதில் பெயின் ரிலீஃப் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக ஃபீலே வரல. பெயின் ரிலீஃப் ஆகிற மாதிரியே தெரியல. இன்கேஸ் இது யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படிங்கிறதே எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது. இதை நம்ம அப்போதைக்கு ஆஃப் பண்ணிடுவோம். பட் அது மட்டும் இல்லாமல் இந்த பேட் வந்து நீங்கள் திருப்பி அப்படியே ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். லைக் இது ஜெல் டைப் தான், அதனால் வந்து ரீயூசபிள் தான். எத்தனை டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜெல்லோட அந்த ஸ்டிக்கினஸ் வந்து எப்போ குறையுதோ அப்போ தான் மேபி அதை மாற்றுற மாதிரி வரும். அதில் மேலே இருக்கக்கூடிய இந்த ரவுண்ட் ஸ்டிக்கர்ஸ் வந்து தூக்கி போட்டுறாதீங்க. அந்த மேலே இருக்கக்கூடிய கண்ணாடி ஷீட் மாதிரி இருக்குது, தூக்கி போட்டுறாதீங்க, வச்சுக்கோங்க. திருப்பி வந்து இதை ஒட்ட வைக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பவுச்சில் வந்து நம்ம ஈஸியாக எல்லாத்தையும் கேரி பண்ணி கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் ஒரு வழியாக இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தாச்சு. ஆக்சுவலாக இது எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு டேரெக்டாக நம்ம கரண்ட் கம்பியில் கை வச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஃபீல் மாதிரி. லைக் ஒரு ஃபஸ்ட்டு மோடில் வச்சு வெறும் 1ல் தான் இருக்குது.
அப்படியே கையை வந்து ஜிவ்வுன்னு இழுக்குதுங்க. அது ஒரு சொல்லவே முடியல, அது என்ன ஃபீலிங்னு கூட எனக்கு வாயில் வரல. இதனால ஏதாவது சைட் எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுளில் தேடி பார்க்கும்போது அதுலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆட் வந்து நம்ம ஒட்ட வைக்கிறோம்ல, அதில் ஏதாவது இரிட்டேஷன்ஸ் ஆர் ஸ்கின் அலர்ஜிஸ் ஏதாவது வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா தென் அந்த ஸ்கின் பேர்ன் ஆகிறது இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இதனால நரம்புகளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிறத பற்றி எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே சைட்லேயும் போடல. தென் கூகுள்லேயும் நான் தேடி பார்த்தேன், எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே தெரியல. ஆக்சுவலாக நான் இதை யூஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு அது அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. யூஸ் பண்ணும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பயமே வந்துருச்சு. வீட்டில் சில பேருக்கு யூஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்க ஆக்சுவலாக பயந்துட்டாங்க. இது என்னடா அது ஸ்கின்னே வந்துட்டு ஒரு நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் அது வேறு மாதிரி பண்ணுது. அதனால் நம்ம எடுத்தக்கப்புறமும் அதே மாதிரியான நரம்புகள் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அந்த ரீசனுக்காக தென் இந்த ப்ராடக்ட் வந்து நான் யூஸ் பண்ணல. அதனால் ஜஸ்ட் நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இன்கேஸ் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா இதை சார்ந்த ஒரு டாக்டர் இல்லை வந்துட்டு ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு இதை நம்ம யூஸே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்து. இன்றைக்கான வீடியோ வந்துட்டு ஒரு வேஸ்ட் ஆஃப் டைமிங் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு ப்ராடக்ட் பற்றின ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி எனக்கு கிடச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட் பக்கம் நான் போகாமல் இருப்பேன். இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது வாங்குறாங்க அப்படின்னா தென் ப்ளீஸ்டா அது வேணாண்டா அப்படிங்கிற மாதிரியாவது சொல்கிறக்காக எனக்கு கொஞ்சம் ஐடியா கிடச்சிது. தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அப்புறம் சேனலுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் 5-6 வீடியோஸ் இருக்குது. மேபி அதில் ஏதாவது 1-2 உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.